தீராத பசியில மயானத்துல தெரிஞ்ச சிவனோட கதை இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? மயான கொள்ளை அப்படின்னு ஒரு சம்பவம், ஒரு திருவிழா இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடக்குன்னு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு பின்னாடி பல்வேறு கதைகள் இருந்தாலும் இந்த கதை கேட்ட உடனே எனக்கு சுவாரஸ்யத்தையும் இன்ட்ரெஸ்டையும் இல்ல அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு கேட்ட உடனே பிரமிப்பை ஏற்படுத்தினுச்சு. அதுதான் இது. ஒருத்தரோட ஆணவம், இன்னொருத்தரோட கோபம், கடைசியா அது என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல முடியுது அப்படிங்கிறது கேட்கும்போது வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுதான் உண்மையிலே மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு திருவிழா ஏன் நடக்குது அப்படின்னா, பிரம்மனுக்கும் சிவனுக்கும் அந்த பிரச்சனை தான் இந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ஒரு திருவிழா நடக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, பிரம்மனுக்கு 5 தலை, அதே மாதிரி சிவனுக்கும் 5 தலை. பிரம்மனுக்கு 5 தலை இருக்கிறதுனால என்ன பண்றாரு, கொஞ்சம் ஆணவத்துல சிவனை சீண்டி பார்த்தாரு. அப்படி சிவனை சீண்டினால சிவன் என்ன பண்றாருன்னா, கோபத்துல பிரம்மனோட ஒரு தலையை துண்டா வெட்டி எடுக்கிறாரு. அப்படி வெட்டி எடுத்த தலை என்ன ஆகுது அப்படின்னா, சிவனோட கையில போய் ஒட்டிக்கிறது. அப்படி ஒட்டிக்கிட்ட அந்த பிரம்மனோட தலை என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துல சிவனை விட்டு போகாம சிவன் கையிலே எப்பவும் அது ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஸ்டாண்டர்டா இருந்த அந்த சிவனோட கையில இருக்க அந்த பிரம்மனோட தலை என்ன ஆச்சுன்னா, சிவன் எங்கெல்லாம் போறாரோ கூடயே போயிருக்கு. சிவன் எதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரோ, எதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ, அவர் வாய்க்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த கையானது அந்த அந்த சாப்பாடை பூராமே சாப்பிட்டுருதுன்னு சொல்றாங்க. அப்படி சாப்பாடை பூரா சாப்பிட்டனால என்னாச்சு அப்படின்னா, சிவனால எந்த ஒரு ஒரு சாப்பாடையோ ஒரு தண்ணியோ குடிக்க முடியாம சிவன் ரொம்ப பசியால வாடி வறண்டு இருக்காரு. அப்படி வாடி வறண்டு என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு மயான பக்கமாவது போய் நம்ம ஏதாவது சாப்பிடணும்னா அங்கேயும் போய் எதுவும் சாப்பிட முடியாம சுத்தி திரிஞ்சிருக்காரு. இதை பார்த்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு உத்திய கையில எடுக்கிறாங்க. சிவன் மயான பக்கமா போகும்போது என்ன பண்றாங்கன்னா, சிவனுக்காக ரொம்ப சுவையான சாப்பாடு சமைக்கிறாங்க. அப்படி சமைச்ச சாப்பாடை 3 உருண்டையா பண்ணிடுறாங்க. அந்த 3 உருண்டையில முதல் உருண்டை அந்த அந்த மண்டை கையில இருக்க அந்த மண்டைக்கு, அதாவது பிரம்மனோட தலைக்கு கொடுக்குறாங்க. 2வது உருண்டையும் கொடுக்குறாங்க. 2 அவ்வளவு டேஸ்டா இருந்தோன்னு என்ன பண்றாங்கன்னா, 3வது உருண்டையை தூக்கி கீழே போடுறாங்க. அப்படி கீழே போட்ட உடனே அந்த தலை என்ன பண்ணுதுன்னா, அந்த டேஸ்ட்னால அந்த கையை விட்டு பிரிஞ்சு அந்த போய் சாப்பாடை போய் சாப்பிடும் போது என்ன பண்றாங்கன்னா, பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியா ஒரு 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 தோற்றத்துல தோன்றி என்ன பண்றாங்கன்னா, அந்த மண்டைக்கு மேல காலை வச்சு அங்காள பரமேஸ்வரியா அவங்க ஒரு வரம் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு கோபத்துல வர்றாங்க. சோ அன்னைக்கு அந்த மயானத்துல நடந்த அந்த சம்பவத்துல சிவனோட பசியை தீர்த்தது மட்டும் இல்லாம, அந்த பிரம்மனோட தலையை காலில் போட்டு மிதிச்சு அங்காள பரமேஸ்வரியா வரம் எடுத்த அந்த ஒரு நாளை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது நிறைய மாவட்டங்கள்ல பல்வேறு விதத்துல கொண்டாடப்படுகிறது. பல்வேறு கோணத்துல ஒரு கதைகள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு கதையும் இருக்குது. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தையும் இன்ட்ரெஸ்டிங் ஏற்படுது. ஸோ மயான கொள்ளைக்கு பின்னாடி வேற ஏதாவது கதைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு மயான கொள்ளையா உங்க ஊர்ல லாஸ்டா எப்ப நடந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.